வணக்கம் மாணவர்களே, ஹெக்ஸகனல் ஸ்லைட் பொருத்துதல் பற்றிய விளக்கக்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த அமர்வில் தேவையான கருவிகள், செயல்முறை, உங்கள் புரிதலை சோதிக்க சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்கள் மற்றும் இறுதியாக ஒரு சிறிய ரீகேப் நாங்கள் உள்ளடக்குவோம். எனவே தொடங்குவோம். விவரங்களுக்குள் நுழைவதற்கு முன் இந்த விளக்கக்காட்சியின் நோக்கங்களை கோடிட்டு காட்டுவோம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் வெளிப்புற மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி ±0.02 மில்லிமீட்டருக்குள் மேட்டிங் பாகங்களை ஃபைல் மற்றும் ஃபினிஷ் செய்ய முடியும். ±10 மினிட்ஸ் துல்லியத்தில் கோணப்பரப்புகளை கொண்ட மேட்டிங் பகுதிகளை ஃபைல் மற்றும் ஃபினிஷ் செய்ய முடியும் வெர்னியர் பெவல் புரொடக்டர் உதவியுடன். தேவையான கருவிகள்: Hacksaw frame, flat triangular file set, 3 mm drill bit, 15 mm drill bit, drilling machine, hammer, vernier caliper, micrometer, tri-square, needle file set, vernier height gauge, surface block, center punch, Prussian blue, scribber, cotton waste, lubricating oil. பணி 1. மேற்பரப்பு மற்றும் 2 அருகிலுள்ள விளிம்புகளை ஒருவருக்கொருவர் சரியான கோணத்தில் பதிவு செய்யவும். சதுரத்தை சரிபார்க்கவும். வேலை வரைபடத்தை பார்க்கவும் மற்றும் கொடுக்கப்பட்ட பரிமாணங்களின்படி குறியிடவும். அதிகப்படியான பொருளை பதிவு செய்து 60-48 மிமி பரிமாணத்தை பராமரிக்கவும். வெர்னியர் கலிஃபர். சதுர தலையுடன் சதுரத்தை சரிபார்க்கவும். இந்த கட்டத்தில் எமோஜி 3 மிமீ துரப்பணம் மூலம் மூலைகளில் 6 நிவாரண துளைகளை உருவாக்கவும்.
அறுகோண கட் அவுட் செய்ய 22 அல்லது 23 மில்லிமீட்டர் டயாவை துளைக்கவும். மையத்தில் துளை. அறுகோண வடிவத்தை சதுர கோப்பு அல்லது முக்கோண கோப்புடன் பதிவு செய்யவும். அறுகோண பகுதியை பதிவு செய்யவும். அறுகோண வடிவத்தை முடித்து புரோட்ராக்டரின் உதவியுடன் கோணத்தை சரிபார்க்கவும். தலை 120 பாகை. பணி 2 ஒரு வெர்னியர் மூலம் முகங்களின் உள்ளே இருக்கும் பரிமாணத்தையும் இணையான தன்மையையும் சரிபார்க்கவும். காலிபர். ஒரு வெர்னியர் மூலம் முகங்களின் பக்க மற்றும் இணையான பரிமாணத்தை சரிபார்க்கவும். காலிபர். கொடுக்கப்பட்ட கம்பியின் முடிவை அச்சுக்கு சரியான கோணத்தில் பதிவு செய்யவும். வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பரிமாணங்களின்படி அறுகோணத்தை குறிக்கவும். குறிக்கப்பட்ட கோடு வரை ஒரு பக்கத்தை தாக்கல் செய்யவும். நீளம் முழுவதும் இணையாக சரிபார்க்கவும். பக்கத்தை தாக்கல் செய்து கோணத்தை 120 புரோட்ராக்டர் ஹெட் மூலம் சரிபார்க்கவும். கோப்பு மற்றும் மற்ற பக்கங்களையும் முடிக்கவும். படம் 4. இறுதியாக தட்டையான பரிமாணத்தையும் மற்ற அளவுகளையும் சரிபார்த்து அறுகோண ஸ்லாட்டில் அசெம்பிள் செய்யவும். பெண் பாகத்தை ஒரு மரத்தடியில் வைக்கவும். ஒரு மென்மையான கோப்புடன் 2 மேற்பரப்புகளையும் கோப்பு மற்றும் முடிக்கவும் மற்றும் தடிமன் பராமரிக்கவும். விளிம்புகளிலிருந்து பற்களை அகற்றவும். அறுகோண ஸ்லைடு பொருத்தத்தை சரிபார்க்கவும். இந்த விளக்கக்காட்சியில் ஹெக்ஸகனல் ஸ்லைட் ஃபிட்டிங் பற்றியும் தேவையான கருவிகளை கண்டறிதல் பற்றியும் படிப்படியான செயல்முறைகளை கற்றுக்கொள்வது பற்றியும் சிறந்த நடைமுறைகளை கண்டறிதல் பற்றியும் பார்த்தோம். நீங்கள் அனைத்து பாடங்களையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.